ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழக சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் தொடங்கியுள்ளது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு, குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். வினாக்கள் விடைகள். வினாயன் 269 மாண்புமிகு உறுப்பினர் பே. சு. தி. சரவணன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தில் உள்ள உப்புரத்து நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவானது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளதால் புதிய ஏரிகளை இணைக்க இயலாது. அவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் உப்பநத்தம் நீர்த்தேக்க திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயக்கட்டுகளின் நீரில் உரிமைகள் பாதிக்கப்படும். மேலும் எறையூர் மற்றும் வடமாத்தூர் ஏரிகளை இணைப்பதற்கு எறையூர் வனப்பகுதியில் அதிக நீளம் மற்றும் ஆழம் கொண்ட புதிய கால்வாய் வெட்ட வேண்டியிருக்கும். அதற்கு சுமார் 10 ஏக்கர் வனநிலம் தேவைப்படும். எனவே இத்திட்டம் நீரியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாத்தியமற்ற திட்டமாகும். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறிய பதிலுக்கு நன்றி தெரிவித்து, இந்த ஏரிகளை இரண்டும் இணைத்தால் கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் இருக்கும் விவசாயிகள் நிலம் சுமார் 1000 ஏக்கர் பயன்படும். வாசுதேவன்பட்டு, எறையூர் பெரிய ஏரி, எறையூர் சித்தேரி, அல்லியந்தல் ஏரி, வடமாத்தூர் ஏரி, நத்தவாடி ஏரி போன்ற ஏரிகள் இதில் இணைக்கப்பட்டால் சுமார் 1000 ஏக்கர் பாசனம் பயிர் பெறும். இருந்தாலும் வனப்பகுதியில் நிலம் தேவைப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.